2022 நடந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் 2022 நடந்த குரூப் 2 கொஸ்டின் பேப்பரை தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வியலுக்கு இறைத்த நீர் போல இவ்வோமை விளக்கும் பொருள் யாது அப்படின்னா பயனற்ற சொல். ரெண்டாவது கொஸ்டின், ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மடைத்திருந்த வெள்ளம் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. தடையின்றி மிகுதியாய். ஆன்சர் தடையின்றி மிகுதியாய். மூன்றாவது கொஸ்டின், இதுக்கு நம்மளோட ஷார்ட்ஸ்ல நான் புக் ப்ரூஃப் போட்டிருக்கேன், 9th புக்ல இருக்கு. இது கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, இது எந்த வாக்கியம் கண்டறிக. அது செயற்பாட்டு வினை வாக்கியம். செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்தது, பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது? பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது? பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு கொற்கை. என்னது? கொற்கை. அடுத்து 5வது கொஸ்டின், தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. தன்மணல் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா அது பண்பு தொகை. அடுத்தது 6வது கொஸ்டின், ஒரு பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். இது இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி பொதுப்பெயர் ஆன்சர் வந்து நமக்கு காடு ஆன்சர். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர், அது என்ன? சிறப்புனா பனைமரம். காரண பொதுப்பெயர் அப்படின்னா பறவை. அடுத்தது காரண சிறப்பு பெயர் அப்படின்னா மரங்கொத்தி. ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. இதுல வந்து நமக்கு ஆன்சர் வந்து உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. உயிர்களிடத்தில் அன்பு காட்டுதான் ஆன்சர். அடுத்து 8வது கொஸ்டின், சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. அப்ப எப்படி வரும்னா, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 9வது கொஸ்டின், சென்றான் என்பதற்கு வேர்ச்சொல் தருக. வேர்ச்சொல்னாலே கட்டளை சொல், செல் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். அடுத்தது, இகழ்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல். வேர்ச்சொல்னாலே கட்டளை சொல், கட்டளைனா இகழ். ஓகேங்களா? அதான் ஆன்சர். 11வது கொஸ்டின், மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். மீனா மேலே. மேலே ஆன்சர் கரெக்ட். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. நானா நாவு. நானா நாவு. ஈனா கொடு. அடுத்து 13வது கொஸ்டின், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அறை அறை. இந்த அறைனா பாதி. அதாவது இந்த அறை சொல்லுவோம்ல பாதி. இந்த அறைனா நமக்கு அறைதல் வரும், இல்லைன்னா ரூம் அப்படின்னு வரும், அறையன் அது வரும். ஸோ அறைதல், இந்த இடத்துல அறைதல் தான் கரெக்டு. அடுத்தது 14வது கொஸ்டின், அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல்னா மகர சங்கராந்தி அறுவடை திருநாள் தான், லோரியும் அறுவடை திருநாள் தான், உத்தராயணம் அறுவடை திருநாள் தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 15வது கொஸ்டின், பொருந்தாத வினை மரபை கண்டறிக. பொருந்தாத வினை மரபை கண்டறிக. மரபை கண்டறிக அப்படின்னா அம்பு எய்தார் கரெக்டு, ஆடை நெய்தார் கரெக்டு, கூடை முறுக்கு தின்றார் வரும், ஆனா இங்க முறுக்கு உண்டார் இருக்கு, அப்ப இதுதான் பொருந்தாது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தண்ணீர் குடித்தார், பால் பருகினார், இதெல்லாம் வினை மரபு. இதெல்லாம் என்னது? வினை மரபு. அடுத்தது எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்னா மேதை அப்படின்ற கொஸ்டினுக்கு எதிர்ச்சொல் தருக. மேதைனா பேதை. ஆன்சர் வந்து பேதை கரெக்டு. அடுத்தது 17வது கொஸ்டின், புனையினும் புல் என்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான பொருள்னா, புல்லுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொருத்தமான பொருள் கிடையாது, பொருத்தமான எதிர்ச்சொல். ஆன்சர் நோட் பண்ணுங்க, எதிர்ச்சொல். ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து புல்லுன்னா கீழ்னு அர்த்தம். எதிர்ச்சொல் வந்து மேலான, அது கீழான, இது மேலான. அடுத்தது 18வது கொஸ்டின், புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுக. புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுக, அதான் கொஸ்டின். புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி, புத்துயிர் ஊட்டி. அடுத்தது 19வது கொஸ்டின், சரியான மரபு தொடர் பொருள். ஆகாய தாமரை. ஆகாய தாமரை என்னது? ஆகாய தாமரைன்றது ஒண்ணு இல்லை, அப்ப ஆப்ஷன் வந்து இல்லாத ஒன்று கரெக்ட் ஆன்சர். அடுத்து 20வது கொஸ்டின், எண்ணி துணிக்க கருமம். இது திருக்குறள். கருமம் என்பதற்கு பொருள் என்ன? கருமம் அப்படின்னா செயல். அப்படின்னா செயல். 21வது கொஸ்டின், சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அப்படின்னா 4. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அடுத்தது 22வது கொஸ்டின், சரியான கூற்று தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, நாடு திருவாமூர் என்று அழைக்கப்படும். இது திருவாமூர். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, திருநாவுக்கரசர் நாக்கால வாயாடுவாங்க, அப்ப திருவாமூர். திருவாதவூர் ஒன்று வரும், திருவாமூர் ஒன்று வரும். ஓகேங்களா? திருநாவுக்கரசுக்கு வர்றது திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர், இது கரெக்ட். தாண்டக வேந்தர் என அழைக்கப்பட்டவரும் அப்பர் தான். ஓகேங்களா? ஆளுடைய அரசு வாகீசர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு? நாவுக்கரசர். அப்ப ஆளுடைய பிள்ளை யாருன்னா திருஞான சம்பந்தர். அதெல்லாம் வச்சுக்கோங்க. அரசு அப்படின்னாலே அதுல திருநாவுக்கரசுன்னு இருக்கு. ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? அப்ப இது 22வது கொஸ்டினுக்கு ஆன்சர் அனைத்தும் சரி. இருபத்தி 3வது கொஸ்டின், பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியார் நூல் எதுன்னா அது பாஞ்சாலி சபதம். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எதுன்னா இது பழைய புத்தகத்துல இருக்கும். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னா அதுதான் பாஞ்சாலி சபதம், பாரதியார் எழுதியது. ஓகேங்களா? கம்பராமாயணம் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் கம்பராமாயணம். 26வது கொஸ்டின், காவிரி சிந்து தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா நம்மெல்லாம் அருணகிரிநாதர் போட்டுறாதீங்க, அண்ணாமலையார் தான் கரெக்ட். அருணகிரி யாரு? திருப்புகழ் இயற்றியவர் தான் அருணகிரிநாதர். ஓகேங்களா? அடுத்தது 27வது கொஸ்டின், குறுந்தொகை அடிவரையறை காட்டுக. குறுந்தொகை 4:8 13:31 எது? அது அகநானூறு, ஆக 400. அடுத்து 8-16 ஒரு அடி கிடையாது. ஓகேங்களா? தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? அடிகள் நீரு அருள்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எல்லாம் இருக்கும் புக்ல. அது தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியிருக்கிறார்? சீத்தலை சாத்தனாரை தான் பாராட்டுவார். ஓகேங்களா? இவங்க யாருமே மீதி இருக்க 3 பேருமே சிலப்பதிகாரத்தோட தொடர்பு இல்லாதவங்க. இது சிம்பிளா அடிச்சுட்டு போயிடலாம் ஆன்சர். அடுத்து 29வது கொஸ்டின், பொருத்தமான அறிஞ்சொல் பொருள் தருக. அறிஞ்சொல் பொருள்னா பொருளும் அர்த்தம், அறிஞ்சொல் பொருள் ரெண்டுமே உண்டு. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். அப்ப காருகர்னா யாரு? நெய்பர். காருகர்னா யாரு? நெய். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது, பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரும் மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை, இது புறநானூறு. பழைய புத்தகத்துல இருக்கு. அதாவது உண்ணாவிரதம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொருள்ல ஒரு புத்தகத்துல இருக்கு, பழைய புத்தகத்துல தமிழ். ஸோ அந்த இதுதான் இது. ஓகேங்களா? அப்படி அந்த பாட்டு தான் இது. இது புறநானூறு. ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன் புறநானூறு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 31வது கொஸ்டின், கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாத எழுதுக. நற்றிணை பரிபாடல் கலித்தொகை 10 பாட்டு. நற்றினையும் பரிபாடலும் கலித்தொகை என்னது? 8 தொகை நூல். 10 பாட்டு தனி பாட்டு. அப்ப ஆப்ஷன் 10 பாட்டு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 32வது கொஸ்டின், கல்வி அழகே அழகு என்று கூறப்படக்கூடிய நூல் நாலடியார் தான். கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுனா அதுவும் நாலடியார் தான். ஸோ ஆப்ஷன் நாலடியார் தான் கரெக்ட் ஆன்சர். பொன் திறந்து புகவா நல்கினால் பழமொழி 400 நூல். கரெக்டா? புகவான்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. இப்போ புகவானா என்ன அர்த்தம்னா உணவுன்னு அர்த்தம். இது பழைய புக்ல இருக்கு. அடுத்தது 34வது கொஸ்டின், முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. முதுமொழி காஞ்சி இந்த மாதிரி வேற நூலுக்கெல்லாம் என்னென்ன வேறு பெயர் இருக்கோ அதை கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். முதுமொழி காஞ்சி என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னா அறவுரை கோவை. அறவுரை கோவை. ஓகேங்களா? அடுத்தது 35வது கொஸ்டின், பொம்மல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சோறுன்னு அர்த்தம். பொம்மல் என்பதன் பொருள் சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாரு? தஞ்சை ஞானப்பிரகாசர். எந்த இது? தஞ்சை ஞானப்பிரகாசர் தான் அது வெளியிட்டார். எந்த வருஷம்? 1812ஆம் ஆண்டு முதல்ல நூலை அச்சிட்டவர் அவர் தான். 37வது கொஸ்டின், ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சோய் தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மன மலரே என்ற இறைவனின் திருவடியை பாடியவர் யாருன்னா வள்ளலார் ராமலிங்க அடிகளார்.
அவர் தான் அது ராமலிங்க அடிகள் தான் இந்த பாட்டை பாடி இருப்பாரு. அடுத்து 38வது கொஸ்டின், பாடல் அறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்க போனேன் காற்று வாங்கி வந்தேன் அப்படின்னு கவிமணி பாட்டு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். மீதுன் விரும்பேல் அப்படின்னா அதிகமா உண்றது, அதிகமா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க. மீதுன் விரும்பேல், மீது உன் விரும்பேல் அப்படின்னா ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார் என்று சொல்லக்கூடியது திருமூலர். மருந்தின வேண்டாமம் யாக்கைக்கு என்பது திருவள்ளுவர். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் எதுனா அது அரிக்கமேடு. அரிக்கமேடு எங்க இருக்கு? பாண்டிச்சேரியில இருக்கு. அது இது இந்த கொஸ்டினுக்கான புக் ப்ரூஃப் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து, ஆரப்பாளையம் ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யாருன்னா நாயக்கர்கள். அடுத்து 41வது கொஸ்டின், காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதாக பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் சேர்க்கொண்டார் அப்படின்னா ஆன்சர் சி, வரிவடிவம் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, துரை மாணிக்கம் என்று இவரது இயற்பெயர் யாருடையது? இந்த இயற்பெயர் யாருடையதுன்னா அதுக்கு ஆப்ஷன் பாவலர் பெருஞ்சித்தனார். இப்ப சுரதாவுக்கு இயற்பெயர் என்ன வரும்? ராஜகோபாலன் வரும். முடியரசனுக்கு துரைராசன் வரும். பாரதிதாசனுக்கு கனக சுப்புரதினம். இவரு பாரதியார் பற்று கொண்டதால இவர் பாரதிதாசன் மாத்திக்குவாரு. ராஜகோபாலன் என்பவர் இயற்பெயர் யாருன்னா சுரதா. அந்த சுரதான்றவரு பாரதிதாசன் மீது ராஜகோபாலன் என்றவரு பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை சுப்புரதின தாசன் மாத்திக்கிறார். அதனுடைய சுருக்கம் தான் சுரதா. முடியரசன் துரைராசு, இவர் தான் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவார். அடுத்தது 44வது கொஸ்டின், திராவிடர் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா குமரியிலப்பட்டர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 45, சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையவனாக காண கிடைக்கின்றன. அளவுக்கு மீறிய உயரமும் வருமனும். இது அளவுக்கு மீறிய உயரமும் வருமனும் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 46வது கொஸ்டின், சிறுகதை உண்மை சுடும் அப்படின்னா ஜெயகாந்தன். உண்மை சுடும்னா ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள்னா வண்ணதாசன். மேக்கப் போட்டா கலைக்க முடியாது, வண்ணதாசன். பாலைப்புறா அப்படின்னா சமுத்திரம். இரவின் அறுவடை, இது எனக்கு படிச்சே ஞாபகம் வந்துச்சு. இரவின் அறுவடைனா புவியரசு. ஓகேங்களா? அடுத்தது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணெய் விருது பெற்றவர் யாருன்னா அப்துல் ரகுமான். யாரு? அப்துல் ரகுமான். அவர் தான் தமிழெண்ணெயின் விருது பெற்றவர். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணெய் விருது பெற்றவர் அப்துல் ரகுமான். அடுத்து 48வது கொஸ்டின், வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. செவாலியர் விருது 2 பேர் வாங்கியிருப்பாங்க இவரு. அடுத்து நம்ம இதுல நடிகர் சிவாஜி. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யாரு? முடியரசன். முடியரசனுக்கு இயற்பெயர் துரைராசு. துரை மாணிக்கம் வேற, துரைராசு வேற. ஓகேங்களா? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் யாரு? நாமக்கல் கவிஞர். அப்ப கடைசி அரசவை கவிஞராக இருந்தவர் யாரு? அவர் தான் கண்ணதாசன். ஓகேங்களா? அடுத்தது 51வது கொஸ்டின், பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். அதான் ஆன்சர். 52வது கொஸ்டின், கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி. கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் பழமொழி ஃபில் பண்ண சொல்லி கேட்கறாங்க பாருங்க. கடிந்தொரார் செய்தார்க்கும் அவை தாம் முடிந்தாலும் பீழை தரும். இணை மோனை கண்டறிக. இணை மோனைனா கடிந்தர், அதான் மோனை. கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். 54வது கொஸ்டின், எதுகை இணை கண்டறிக. சிறுங்கி பேரம் எனதிரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வழக்கையான். இது கம்பராமாயணத்துல வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ சிறுங்கி மருங்கு. கொஸ்டின் என்னது? கொஸ்டின் அது எதுகை கண்டறியணும். எதுகைனா 2வது சொல் ஒன்றி வருவதுதான் எதுகை. ஓகேங்களா? 55வது கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படின்னா அதோட ஆன்சர் செய்தி தொடர். கட்டளை தொடர் கிடையாது, எதிர்மறை தொடர் கிடையாது, செய்வினை தொடரும் கிடையாது. எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. விடைக்கேற்ற
இயற்சொல் என்பது யாது? அதுதான் வினா. ஓகே, அடுத்தது தீயொழுக்கம் என்று இடும்பை தரும் விடைக்கற்ற வினாவை அமைக்க. என்றும் இடும்பை தருவது எதுன்னா நம்மளுடைய தீயொழுக்கம் தான். நமக்கு எப்ப பார்த்தாலும் என்ன தரும்? இடும்பைனா துன்பம். சோ துன்பம் தரக்கூடியது. கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையச்சம். எல்லாம் புக்கில் இருக்குதாங்க. கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையச்சம். 59வது கொஸ்டின், பொருட்பெயர் அப்படின்னா பொருள் என்னென்ன சொல்லுவோம்? நாற்காலி, புத்தகம். ஓகே, அடுத்தது இடப்பெயர்னா ஒரு இடத்தை குறிக்கிறது. அப்ப வேலூர், நாமக்கல். காலப்பெயர்னா காலத்தை குறிக்கிறது. மாலை, இரவு. சினைப்பெயர்னா அந்த பொருளினுடைய பொருளுக்கு உறுப்பு குறிக்கிறது தான் சினைப்பெயர். தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. எப்படி? அப்படி தகரம் அகரம் வரிசை அகர வரிசையில் எழுதுனா முடிஞ்சு போச்சு. குழப்பறதுக்கு டைம் எடுக்கிறதுக்கு இந்த கொஸ்டின். ஓகேங்களா? அப்படியே நம்ம பார்த்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. ஓகே, 61வது கொஸ்டின் சரியான அகர வரிசை. அதுல 2 கொஸ்டின். உழவு, ஏர், மண், மாடு. ஓகே, அடுத்தது நடை என்னும் வேர் சொல்லி வினைமுற்று நடந்தான். நடந்தான். அப்படியே அடுத்த கொஸ்டின் அடுத்த எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா நடந்தான் என்னும் வினைமுற்றின் வேர் சொல்லி கண்டறிக. அப்ப நட ஆன்சர். ஓகே, அடுத்தது சான்றோர் சான்றோர் பல ஆகும், சாலர் சாலர் பல ஆகுமே அப்படின்னா புறநானூறு. புறநானூறு. பொருந்தா சொல்லி கண்டறிக. மணிப்பூர், மலையூர், காட்டூர், மருதூர். எல்லாமே என்னது? மணிப்பூர் என்பது ஸ்டேட்டு, இதெல்லாம் ஊரு. மருதூர், காட்டூர். அப்ப மணிப்பூர். வயல்விண்டு என்பது சுழல் காற்று. ஆங்கில சொல்லக்கூடிய தமிழ் சொல்ல எதுக? வயல்விண்டு என்பது என்ன? சுழல் காற்று. அடுத்தது பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மலர் அன்று. இது தப்பு. இது தப்பு. இது மலர் அல்ல. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது எக்காலமிடும். எருது எக்காலமிடும். ஆந்தை அலரும், ஏனை பிளிரும், நாய் குரைக்கும், காகம் கரையும், மயில் அகவும், குயில் கூவும். இதெல்லாம் மரபு பிழை. ஓகேங்களா? சோ அடுத்தது அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அப்படின்னா அகம் கூட்டல் கை. அகம் கூட்டல் கை. அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது வலு சொல்லற்ற தொடர் எது? வலு சொல்லற்ற தொடர் எதுனா எப்பொழுது கேட்கறாங்க. இது 2012, 16, 15 இந்த இயர்ல அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டின் இது. இது வந்து பழைய 10th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல செகண்ட் லெசன்ல பின்னாடி கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் இது அப்படியே இருக்கு. வலப்பக்க சுவரில் எழுதாது. இதான் ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மனப்பாடம் கூட பண்ணிங்க. இதை கேட்டாலும் கேட்பாங்க. அதெல்லாம் சுவரில், சுவற்றில் அது இருக்கும். வலதுன்னு இருக்கும். அப்ப வலதும் கிடையாது, சுவற்றிலும் கிடையாது, சுவரில். அப்ப வலப்பக்க சுவரில் எழுதாது. அதான் கரெக்டான ஆன்சர். வலப்பக்க சுவரில் எழுதாது. அடுத்தது 70. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரனார் தான் கரெக்டான ஆன்சர். 71. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று பாடியவர் இது திருமூலர். இதை நம்ம அடிக்கடிக்கு எல்லாத்தையும் சொல்லி காட்டுவோம். ஆனா அது யார் சொல்றது தெரியாது. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல திருமூலர் நான் வச்சுக்கோங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாக குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யாரு? கடுவெளி சித்தர். சித்தர் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது. சித்தர்கள் ஆதி சித்தர் யாரு? திருமூலர். யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறும் சொன்னவர் யாரு? அவரும் திருமூலர். எழுதப்படாத பாடல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. இது நாட்டுப்புற பாடல். எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல். குறவஞ்சி என்பது என்ன? சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. குறவஞ்சி என்பது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. காப்பி இலக்கியம்னா என்ன வரும்? முத்தமிழ் காப்பியம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை காப்பி இலக்கியம். சங்க இலக்கியம் 10 பாட்டு 8 தொகை தான் என்னது? சங்க இலக்கியம். ஏன் சிற்றிலக்கியம்னா குறவஞ்சி, பல்லு, தூது எல்லாமே சிற்றிலக்கியம். தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடைய தலைவன் யாரு? மதுரையில் கோயில் கொண்டிருந்த சொக்கநாத பெருமான். மதுரையில் கோயில் கொண்டிருந்த சொக்கநாதர். மதுரை சொக்கநாதர் ஆன்சர். அடுத்து வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது? தேம்பாவணி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. தாமரை தடகன்று வேற,
அற்புதம் தேயான மலை இதெல்லாம் கிடையாது. தேம்பாவணி தான் கரெக்டான ஆன்சர். மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார்கள் ஒரு கொஸ்டின். பொய் சொன்னா பூதம் பேயா வரும். இவங்கதான் முதல் 3 ஆழ்வார். பொய்கை ஆழ்வார், பொய் சொன்னா பூதம் பேயா வரும். பூதத்தாழ்வார், பேயாழ்வார். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாரு? சூசை மாமுனிவர். சூசை மாமுனிவர் தான் கரெக்டான ஆன்சர். சூசை மாமுனிவர். அகநானூற்று பற்றிய கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று, அது கரெக்டு. இந்நூலினை நெடுந்தொகை என்று அழைப்பர், கரெக்டு. ஏன்னா இதுதான் 13 to 31 அடி வரை அதிகமா அடி கொண்ட நூல் இது. அடுத்து இது 10 பாட்டு நூல்கள் ஒன்று, இது கிடையாது. ஏன்னா 8 தொகை நூல்கள்ல ஒன்று, அதாவது 10 பாட்டு கிடையாது, சங்க இலக்கியத்துல ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று சொல்லுவாங்க. புலவரால் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது, கரெக்டு. இது அப்போ 1, 2, 4 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கம்பர் தம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராம அவதாரம். ராம அவதாரம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுவர் யாருன்னா அவர் தான் குகன். அம்பினா என்னது? படகு. அம்பினா படகு. மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவனடி விண்பதோர் அழியா அழகுடியான் என்று வர்ணித்தவர் யாருன்னா ஆப்ஷன் கம்பர். அடுத்தது 84வது கொஸ்டின். பொதுமறையான திருக்குறளில் இல்லாது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழ்க்குரிய நூலகத்தை குறிப்பிடுகிறது எதுன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இங்கதான் என்ன பண்ணுவாங்க, பழைய இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிக்கான ஓலைச்சுவடிகளும் பாதுகாக்கப்படக்கூடிய இடம் தஞ்சை சரஸ்வதி நூலகம். கன்னிமரா நூலகம் என்ன அப்படின்னா, கன்னிமரா நூலகத்துல என்ன இருக்கு? தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள லைப்ரரி கன்னிமரா லைப்ரரி. தேசிய நூலகம் கொல்கத்தா என்னன்னா 1836 ஆண்டு தொடங்கி இருப்பாங்க. 1953 ஆண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். இதுதான் என்னது? ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நூல். ஓகேங்களா? நூலகத்துல இருந்து ஒரு கொஸ்டின். ஓகே. அடுத்தது 86வது கொஸ்டின். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணந்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யாரு? கோசலை. ஏன்னா இவங்களை பரதன் நாடாளனும் நம்மளுடைய பரதன் நாடாளனும் ராமன் காட்டுக்கு போகணும், வனவாசனம் போகணும்னு சொல்லிட்டு கோசலையும் அவங்களுடைய நண்பர் கைகையும் ஒரு பிளான் போட்டு இவர் அமுச்சு விட்டுருவாங்க. அந்த ஸ்டோரி தான் அது. ஓகே. ராமலிங்க அடிகளார் சிந்தனைகளின் ஊர்காலமாக இருந்த இடம் எதுன்னா அது கந்தக்கோட்டம். கந்தக்கோட்டத்து முருக பெருமானை பற்றி ஒரு நூல் பாடியிருப்பாரு, அது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 88வது கொஸ்டின். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி. எப்ப தேர்ந்தெடுப்பாங்க? 1921 ஆண்டா. சாரி, ஒரு வருஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது 1921 கொடுப்பாங்கல்ல, 22 கொடுப்பாங்களா? கன்ஃபியூஷன். தெரிஞ்ச யாராவது கமெண்ட் பண்ணுங்க, இல்லை நானும் அப்டேட் பண்றேன். ஓகே. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யாரு? அவங்களே தான், முத்துலட்சுமி தான். திணையளவு போதா சிறுபுல் நீர் என்ற அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் யாருன்னா கபிலர். இது எந்த நூல்ல இருந்து இருக்குதுன்னா திருவள்ளுவர் மாலை என்ற நூல்ல இருக்குது. இந்த திருவள்ளுவர் மாலை தான் என்ன யாரு? திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிற நூல் தான் திருவள்ளுவர் மாலை. அதை இயற்றியவர் கபிலர். அதுதான் பாபுன்னு ஷார்ட்கட் வச்சிருக்கிறேன். பாபுனா பாடல் 53, புலவர் 55. ஸோ பாபு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி. இதே புறப்பொருள் வெண்பாமலை பழைய 9th புக்ல இருக்கு. இது என்னது? புறப்பொருள் வெண்பாமலை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என்ன காணப்படுகிறது? மதுரை என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் தாங்க. ஆனா 2022 கேட்டிருக்கான். அப்ப 2024 கொஸ்டின் நம்ம இதை எதிர்பார்க்கலாம். அடுத்தது 93வது கொஸ்டின். உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கி பெருஞ்சித்திரனின் இதழ்கள் யாவை? 3 இதழ் இருக்கும். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நீளம். அவரோட நூலு அதுதான். அவருடைய இதழ்கள். அவருடைய நூல் கொய்யா கனி, பாவிய கொத்து, ஐயை, அதெல்லாம் அவருடைய நூல். ஓகேங்களா? கனிச்சாறு. கனிச்சாறு எத்தனை தொகுதியில வெளிவந்திருக்கு? 8 தொகுதியில வெளிவந்திருக்கு. அடுத்து கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஊவேசாவினுடைய இயற்பெயர் வேங்கடரத்தினமா? எஸ். ஊவேசாவின் இயற்பெயர் என்னது? வேங்கடரத்தினம். வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் யாரு? மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரனார் தான் இவருடைய ஆசிரியர்.
அடுத்து குறிஞ்சிப்பாட்டி என்னும் ஓலைச்சுவடை அச்சில் பதிப்பித்தவர் யாரு? குறிஞ்சிப்பாட்டி என்னும் ஓலைச்சுவடை அச்சில் பதிப்பித்தவர் இவர் தான். யாரு? இவர் தான். ஏன்னா இதுலதான் 99 பூக்கள் இருக்கும், 3 பூக்கள் மட்டும் கிடைக்காது. அதை மறுபடியும் தேடி அலைஞ்சு மொத்தமா அதை அச்சிடுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி மொத்தமா திருப்பி அச்சிடுவாரு. அப்ப குறிஞ்சிப்பாட்டை அச்சிட்டவர் யாருன்னா ஓவியசா தான். சீவை தாமோதரனார் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர். திராவிட சாஸ்திரி யாரும் தெரிஞ்சாலே போதும், பரிதிமார் கலைஞர். எப்படி கேட்கலாம், பரிதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரி என்று யாரால் அழைக்கப்பட்டார்னு கேட்டிருந்தாங்கன்னா குழப்பம், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுல திராவிட சாஸ்திரி யாருன்னு கேட்டா பரிதிமார் கலைஞர், முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு சீவை தாமோதரனால் டெஸ்ட் வைக்கிறாங்களாமா. ஓகே வாங்க, 96வது கொஸ்டின். 96வது கொஸ்டின். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நூல் எது? நாடகவியல். பழைய புத்தகத்துல நாடகத்தை பத்தி ஒரு பாடம் இருக்கும், நாடகவியல் பத்தி ஒரு பாடம் இருக்கும். அதுல பம்பல் சம்பந்தனார், சங்கரதாஸ் சுவாமிகள், இவரை பத்தி யாரு? பரிதிமார் கலைஞர். அதெல்லாம் ரூபாவதி காலாவதி அப்படின்ற ஒரு நாடகம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் நடிச்சு கூட இருப்பாரு, அதை பத்தி இருக்கும். ஸோ அந்த லெசன்ல இருக்கிற கொஸ்டின் தான் இது. அப்ப நாடகவியல் என்ற நூல் எதுக்குன்னா, ஒருத்தவங்க எப்படி நாடகம் நடிக்கணும், ஒருத்தவங்க எப்படி அந்த இலக்கணம் அப்படியெல்லாம் கத்துக்கணும் இருக்க சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் நாடகவியல். அதை எழுதியவர் பரிதிமார் கலைஞர். 97வது கொஸ்டின். சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதையும் பொறுத்துக்க. கமலாயன் அப்படின்னா யாரு? கமலாயன்னா உனக்கு படிக்க தெரியாது. இதெல்லாம் புது கொஸ்டின்ங்க. பீசா குப்புசாமி அப்படின்னா வண்ணதாசனா கலைக்க முடியாத ஒப்பனைகள், ஏற்கனவே முன்னாடி பார்த்துட்டோம். சமுத்திரம்னா பாலைப்புறான்னு ஒண்ணு பார்த்தோம். இங்க எந்த கொஸ்டின்? அப்ப ஆப்ஷன் கமலாயன் 4, சாரி 3, 2 3 இருக்குது. ஓகே, அடுத்தது சிக்கு நமக்கு என்ன இருக்கு? காகித உறவு, சமுத்திரம். அடுத்து டிக்கு வண்ணதாசன் 2. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 98வது கொஸ்டின். தேவத்தும்பி டேஷ் ஆட்டத்திற்கு இசைக்கருவி. அது எல்லா இருக்கும், தேவராட்டம், சேர்வதி ஆட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டம் எல்லாமே இருக்குல்ல, அந்த பாடல தேவத்தும்பி என்பது இதுலயே இருக்கு பாருங்க, தேவராட்டம். என்னது? தேவராட்டம். அதுலயே இருக்கு ஆன்சர். ஓகே. பாரதியார் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யாரு? பரசு பரளிசு நெல்லையப்பர் கிடையாது. யாரு? ரா ஆ பத்மநாபன். ரா ஆ பத்மநாபன் தான் பாரதியாரின் கடிதங்களை பதிப்பித்தவர் அவர்தான். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தாலும் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. 100வது கொஸ்டின்ல அருமையான கொஸ்டினுங்க. அதை நீ தேடிக்கொண்டு அலையாதே அப்படின்னு யார் எழுதுவாரு? மூவா அவங்க தம்பிக்கு ஒரு கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்துல தான் இந்த டைலாக் இருக்கும். இது பழைய புத்தகத்துல இருக்கிற கடிதம், புது புத்தகத்துல இது கிடையாது. ஸோ அப்ப இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மூவா பத்தியும் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வரும். ஆனா புது புத்தகத்துல தம்பிக்கு எழுதியவர் அண்ணாவும் தங்கைக்கு எழுதியவர் மூவாவும் ஒரு நூல் இருக்கு. ஓகேங்களா? தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாது என்று அறிவுறுத்தும் அறிஞர் யாருன்னா மூவா. ஓகே, குரூப் 2 2022 கேட்ட 100 கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் பார்த்தாச்சு. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.